வணக்கம் மாணவர்களே. காப்பூர்தால் சாதாரண மாணவர்களுக்கான வரலாறு பாடத்துல இந்திய வகுப்புல இலங்கப்படம் குறித்தல் இது பகுதி 2ல ஒரு கட்டாய வினாவாக 12 இடங்கள் குறிக்க வருவது. அப்ப நான் இதுல ஏற்கனவே வீடியோவிலே இலங்கப்படங்கள் செய்திருக்கிறேன். இடையிடையே இந்த இலங்கப்படங்களையும் ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி இன்றைக்கு ஒரு 2 இலங்கப்படங்களை நான் இந்த வகுப்புல போட்டிருக்கேன். 2 இலங்கப்படங்கள் அதுல மிக முக்கியமான இடங்களை இதுல போட்டிருக்கிறேன். அதுவும் இது உதவி கருத்தரம் கொண்டுல செய்யப்பட்ட ஒரு ஒரு இலங்கப்படம் சம்பந்தமான இடங்கள். அதாவது 12 இடங்கள். முதலாவது பார்ப்போம். முதலாவது இலங்கப்படத்தை முதல்ல பார்ப்போம். இதுல என்னென்ன இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கண்டு. இதுல 12 இடங்கள் தந்திருக்கிறோம். ஜின்கங்கை, கும்புக்க நோயா, சித்தல பௌவத, மினிப்பே கால்வாய், பலனன்றது ஒரு போர் நடைபெற்ற இடம். அதே போல முல்லேரியா போர். அடுத்தது மகாவிலாச்சி குளம், பண்டுவஸ்னுவர, சீதாவாக்கை, ரிதிபெந்தி அணை, அடுத்தது மிகிந்தலைய சேத்தியகிரியன்னு சொல்றது. மற்றது தம்புள்ள 12 இடங்கள் தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது பார்ப்போம். இதுல இன்கங்கை. இப்ப ஏதாவது உங்களுக்கு இலங்கப்படம் குறிக்க வரைக்கும் கட்டாயம் 2 நதிகளை எதிர்பார்க்கலாம். அப்ப அந்த வகையில இப்ப நான் இதுல இந்த இலங்கப்படத்துல இருக்கிற முழு நதிகளும் உங்களுக்கு ஒரு படம் ஏற்கனவே வீடியோவிலையும் போட்டிருக்கேன். யூடியூப் ஷோர்ட்ஸ்லயும் அந்த இலங்கையில் உள்ள நதிகள் முழுக்க ஒரு படம் போட்டிருக்கேன். அதுல நீங்கள் இலகுவாக பார்க்கலாம். மற்றது இந்த இடங்கள் 12ஐயும் நீங்க சரியாக குறித்து அடையாளம் காணணும்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி ஒவ்வொரு நதிக்கு கிட்ட எந்த இடம் அமைந்திருக்குன்னு பார்க்கணும். முதலாவது நதிகள் அமைந்திருக்கிற இடத்த சரியா தெரிஞ்சு வைத்திருக்கணும். மற்றது எந்த நதிக்கு கிட்ட எந்த இடம் அமைந்திருக்கின்றது என்ற விடயங்கள் மிகவும் முக்கியமானது. அவ்வாறு தெரிந்து வைத்திருந்தால் நாங்கள் அந்த நதியை இனங்கண்டு அதற்கு பக்கத்துல என்ன இடம் அமைந்திருக்குன்னு சொல்லி இலகுவாக இனங்காண முடியும். இப்ப இதுல நாங்க பார்ப்போம். முதலாவது ஜின்கங்கை. ஜின்கங்கையை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் அதாவது இலங்கையினுடைய தென் பகுதியில இதுல இந்த நதியைத்தான் நாங்க சொல்றோம். இலக்கம் 1 போட்டிருக்கேன். இப்ப இதுல இந்த இலக்கங்கள் போடப்பட்டிருப்பது சரியான இடத்தை தான் குறிக்கிறது. இப்ப இலக்கம் 1 அது இன்கங்கை தான். அப்ப சரியான இடம் அந்த இலக்கம் குறிக்கிற சரியான இடங்கள்லாம் இதுல குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆனபடியால முதலாவது இன்கங்கை. இதுல இந்த இலங்கப்படத்துல இந்த 1 என்ற இலக்கம் இடப்பட்ட இந்த நதி இன்கங்கை. பரீட்சைக்கு இதுல எழுத வேணும் இன்கங்கை. இப்ப நான் அதுல எழுத்துக்களை அங்க போட்டுட்டு இங்க சுலபமா இலக்கத்தை போட்டிருக்கிறேன். பரீட்சைக்கு நீங்கள் எழுத்துல எழுத வேணும். இது ஜின்கங்கை நதியின் போக்கிலையும் ஜின்கங்கை என்று சொல்லி நீங்கள் எழுத முடியும். அப்ப இது இலக்கம் 1. அதே போல இலக்கம் 2 நாங்க எடுத்தோம்னு சொன்னால் கும்புக்க நோயா. அப்ப இதுல இருக்கிற நதிதான் கும்புக்க நோயா என்று எடுக்கிறோம். அதாவது தென்மேற்கு. அதாவது இது இந்த இலங்கப்படத்துல இது வடக்கு, அதே போல இது தெற்கு, இது இங்கால கிழக்கு, இங்கால மேற்கு. அப்ப இதுல இது தென்கிழக்கு மூலையில காணப்படுகிறது இந்த கும்புக்க நோயை. அப்ப இதுல இருந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது இன்கங்க, அதே போல இது நில்வளகங்க, இது வளவகங்க, கிருந்தியோயா, இது மாணிக்ககங்க, அடுத்தது கும்புக்க நோயா. அப்ப இதுல 2வது நதி கும்புக்க நோயா. இந்த 2 இலக்கமிடப்பட்ட இந்த நதி தான் கும்புக்க நோயா. அடுத்தது 3வது இடம் சித்தல பௌவத. சித்தல பௌவத என்றதை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இதுல 3 இலக்கம் போடப்பட்டிருக்கிறது. அதாவது கும்புக்க நோயாவுக்கு பக்கத்துல காணப்படுது. அதனுடைய அடிப்பகுதியில கும்புக நோயாவுக்கு கீழே இடத்துலதான் இந்த 3 இலக்கம் சித்தல பௌவத என்ற இடத்தை குறிக்கின்றது. அது இந்த கருப்பால நிறந்திட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் மினிப்பே கால்வாய். 4வது மினிப்பே கால்வாய். இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மினிப்பே கால்வாய் இங்க டொட்ஸ் லைன்ல போடப்பட்டிருக்கிறது. அதாவது இது மகாவலி கங்கை. மகாவலி அங்கை இங்கால கிழக்கு பகுதி, இது மகாவலி அங்கைன்னு மேற்கு பகுதி. அதுல இந்த இலக்கம் 4 போட்டு இந்த டொட்ஸ் லைன்களால போட்டிருக்கிறேன். இது மினிப்பே கால்வாய். கால்வாய்கள் ஏன் அமைக்கப்படுதுன்னு சொன்னால் அதாவது இந்த ஆத்துல இருக்கிற நீரை மறித்து குளங்கள்ல தேக்கி பிறகு குளத்துல இருந்து வயல்களுக்கு கால்வாய் மூலம் எடுத்து செல்வது. அப்ப இதுல இந்த மினிப்பே கால்வாய் என்பது 4வது இடம் குறிக்கிறது. அதே போல 5 பலன இதுல குறிக்கப்பட்டிருக்கேன். இதுதான் அந்த பலன போர் நடைபெற்ற இடம். பலன போர். அப்ப இது எவ்விடத்துல இருக்குன்னு சொன்னால் இது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது களனி கங்கை. இந்த களனி கங்கைக்கும் அதே போல இங்கால மகாவலி கங்கைக்கும் இடையில 5 என்ற இலக்கம் இந்த பலன போர் நடைபெற்ற இடத்தை காட்டுகின்றது. அதே போல இலக்கம் 6 முல்லேரியா போர். அது இது களனி கங்கை. இது கொழும்பு. இதெல்லாம் களனி கங்கை. அந்த களனி கங்கையினுடைய இந்த களனி கங்கை கிட்ட இந்த 6 என்ற இலக்கம் அமைக்கப்பட்டது. இது முல்லேரியா போர் நடைபெற்ற இடம். அத மாதிரி 7 மகாவிலாச்சி குளம். அப்ப இது என்ன நதி என்றது முதல்ல எங்களுக்கு தெரியணும். இது மெல்வத்து ஓயா கதம்ப நதின்னு சொல்றது. அப்ப அதுக்கு கீழே இங்க 7
இடம் வந்து மகாவிலாச்சி குளம். அந்த குளங்கள் வந்து கருப்பால நிறந்திடப்பட்டிருக்கு. பரீட்சைக்கும் அவ்வாறு தான் தருவார்கள். அதே போல 8 வந்து பண்டுவஸ் நுவர. இந்த 8 என்ற இடத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து தெதுரு ஓயா. தெதுரு ஓயாக்கு கீழே இவ்விடத்துல இருக்கிறது தான் இந்த பண்டுவஸ் நுவர. அப்ப நதி வந்து இது தெதுரு ஓயா. அதுக்கு பக்கத்துல இந்த பண்டுவஸ் நுவர அமைந்திருக்கின்றது. அதே போல 9 வந்து சீதாவாக்கை. இது வந்து கழனிகங்கை இந்த நதி. அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னால் இந்த 9 சீதாவாக்கை என்ற இடத்தை குறிக்கின்றது. 10 ரிதிபெந்தி அணை. அப்ப இதுல வந்து நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து தெதுரு ஓயா. தெதுரு ஓயாவை வந்து மறித்து இதுல வந்து ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு. அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம் ரிதி பெந்தி அணை என்று சொல்லி எடுக்கிறோம். அதாவது இந்த கருப்பால நிறந்திட்டப்பட்ட கோடு வந்து அணைக்கட்டை குறிக்கின்றது ரிதி பெந்தி அணை. 11 மிகிந்தலை. அப்ப இந்த மெல்வத்தோயாவுக்கும் அதே போல நாங்க இது எடுத்தோம்னு சொன்னா இது யான் ஓயா. இந்த நதி வந்து யான் ஓயான்னு சொல்றோம். அப்ப யான் ஓயாவுக்கும் மல்வத்து ஓயாவுக்கும் இடையில இந்த மிகிந்தலை என்ற இடம் அமைந்திருக்கின்றது. அதாவது சேத்திய கிரி என்று சொல்லி சொல்றது. 12 வந்து தம்புள்ள. அது இங்க மகாவலி அங்கையனுடைய மேற்கு பகுதியில கருப்பால நிறந்திடப்பட்டிருக்கு 12 தம்புள்ள. அப்ப இவ்வாறு உங்களுக்கு இலங்கப்படத்துல 12 இடங்கள் குறிக்க வரும் 12 புள்ளிகளுக்கு. அப்ப நாங்கள் அந்த இடங்களை தெரிஞ்சு வச்சிருந்தால் சரியாக குறித்தால் 12 புள்ளிகளையும் அப்படியே இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இதுல வந்து இந்த இலங்கப்படம் 12 இடங்களை நீங்கள் படித்து அதுல பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த 2வது இலங்கப்படத்தை நாங்கள் பார்ப்போம். இது வந்து ஒரு உதவி கருத்தரங்கொண்டில பாடசாலையில் ஒரு பரீட்சையில நடத்தப்பட்ட ஒரு பேப்பர்ல வந்த ஒரு வினாத்தாள்ல வந்து அந்த இலங்கப்படத்துல இன்னென்ன இடங்கள் போட்டிருக்கேன். அது நான் நேரடியாகவே இதில் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு இலகுவாக அந்த இடங்களை இனங்காணக்கூடியதாக எழுதியிருக்கிறேன். அப்ப முதலாவது மேலே இருந்து பார்ப்போம். இது வந்து ஒரு துறைமுகம் ஜம்புகோளப்பட்டினம் காங்கேசன்துறை என்ற பழைய பெயர். அது வந்து ஜம்பு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. அதாவது வந்து ஜம்புகோளப்பட்டினம் பழைய பெயர். இப்ப நாங்க காங்கேசன்துறை துறைமுகம் என்று சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து அந்த பொற்சாசனம் கண்டெடுக்கப்பட்ட இடம் வல்லிபுரம் பொற்சாசனம். வல்லிபுரம் என்ற இடம் இதுல நான் நிறந்துட்டு இருக்கேன் கருப்பால. வல்லிபுரம் என்று பக்கத்துல எழுதியிருக்கிறேன். அடுத்தது இரணமடுக்குளம். இது என்ன ஆறுன்னு சொன்னால் கனகராயன் ஆறு. அப்ப இந்த கனகராயன் ஆறை மறித்துத்தான் இதுல ஒரு குளம் கட்டி அதுல நீர் வந்து தேக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீரை தேக்கி அதிலே இருக்கிற நீரை இஞ்சால ஏனைய சமுதிர நிலங்களுக்கு இப்ப நெல்லுன்னு சொன்னா நீர் பாய்ச்சுவதற்கு கால்வாய் மூலம் அதை எடுத்து செல்ல முடியும். அப்ப இது கருப்பால நிறந்திட்டப்பட்டது இரணமடுக்குளம். இது கனகராயன் ஆறு. அடுத்த இதுல போட்டிருக்கிறது மன்னர். இந்த இதுல கருப்பால போட்டிருக்கேன் மன்னர் என்றது. அது ஒரு துறைமுகம் மன்னர். அதே மாதிரி இங்க திருகோணமலை. இதனுடைய பழைய பெயர் வந்து கோகண்ண என்று சொல்றான் திருகோணமலை. அதாவது இங்க இதுவும் கருப்பால போட்டிருக்கிறேன் திருகோணமலை என்ற இடத்தை. அதே போல அடுத்த நதி கலா ஓயா. நதியின் போக்கில் எழுதியிருக்கிறேன் இது கலா ஓயா. இது பழைய பெயர் கோண நதி என்று சொல்றது கலா ஓயா. அது மாதிரி இதுல வந்து பராக்கிரம சமுத்திரம். இது வந்து மகாவலி அங்க வந்து இந்த இலங்கையின் மிக நீளமான நதி கோட்டன் சமவெளியில இந்த மகாவலி அங்க உற்பத்தியாகி இங்க வந்து திருகோணமலை கடல்ல வந்து கலக்கிறது. அப்ப இதுல அந்த மேற்கு கரையை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இதுல பராக்கிரம சமுத்திரம் பராக்கிரம பாகுவால கட்டப்பட்ட இந்த இடம் வந்து பராக்கிரம சமுத்திரம் என்று எடுக்கிறோம். அடுத்தது நாங்கள் இதுல எடுப்போம். இது ஒரு நதி கல்லோயா நதி. இது வந்து கலா ஓயான்னு எழுதினான். இது வந்து கல்லோயா நதி. அதுல ஒரு சமுத்திரம் இருக்கு. அதாவது சேனநாயக்க சமுத்திரம். இதுல கருப்பாளன் வந்துட்டப்பட்டிருக்கிறது சேனநாயக்க சமுத்திரம். இது இங்கால மேலே அந்த நதியின் போக்கில கல்லோயான்னு எழுதி இருக்கிறேன். அதே போல இதுல வந்து மினிப்பே அணை என்று போட்டிருக்கேன். இதுல இது மகாவலி கங்கை. அதாவது இதுல ஒரு அணை கருப்பால போட்டிருக்கேன். இது மினிப்பே அணை என்று சொல்லப்படுறது. இதுக்கு பக்கத்தால மேற்கு பகுதியாக இந்த கரையால போகிறது மினிப்பே கால்வை. இது நான் போடையில வேற படங்கள்ல குறிச்சிருக்கிறேன். இது மினிப்பே அணை என்று சொல்றான். அத மாதிரி இங்க வந்து ஜட்டிகள் பொத்த என்ற ஒரு இடம் இருக்கு. இது எங்கேன்னு சொன்னா கலா ஓயாவுக்கும் அதே நேரம் மகாவலி அங்கைக்கும் இடையில காணப்படுது ஜட்டிகள் பொத்த என்ற ஒரு இடம். அதே மாதிரி இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது மெல்வானி ஒப்பந்தம். இது வந்து கழனி அங்கையினுடைய பக்கத்துல இதுல இருக்கிறது மெல்வானை என்ற ஒரு இடம். அத மாதிரி பெரகலை. இது வந்து ஒரு மயானம். நாங்கள் அந்த மயானங்கள் பார்த்து நாங்கள் அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் அதில் வந்து இந்த பெரகலை என்றது ஒரு மயானம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் இந்த மகாவலி அங்கே கிட்ட இடத்துல அந்த உற்பத்தி ஆகிற இடத்துக்கிட்ட இது ஒரு மயானம் பெரகலை. அத மாதிரி இங்க நாங்கள் தேவநகரம். இது என்ன நதி என்றால் நீள்வளகங்கை இந்த நதி. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தேவநகரம். இது அடிக்கடி பரீட்சைக்கு வார ஒரு இடம் தேவநகரம். அத மாதிரி பூந்தலை.
பூந்தல என்ற ஒரு இடம். அப்ப இது எந்த நதிக்கு கிட்ட இருக்குன்னு சொன்னால், அதாவது இது நில்வலகங்க, இது வந்து வளவகங்க, அதே போல இது வந்து கிருந்தியோயா. இந்த கிருந்தியோயாவுக்கு பக்கத்துல தான் இருக்கிறது இந்த பூந்தல என்ற இடம் காணப்படுகிறது. அத மாதிரி கிருந்தியோயாவுக்கு பக்கத்துல மாணிக்ககங்க. இது கும்புக்க நோயா. இந்த கும்புக்க நோயாவில் இருக்கிறது மினிகாகல் கந்த. அப்ப அது இந்த இடத்துல, அதாவது கும்புக்க நோயாவுக்கு பக்கத்துல மினிகாகல் கந்த என்ற ஒரு இடம் இதுல குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது உங்களுக்கு அந்த இடங்களை வந்து நேரடியாகவே இலங்கப்படத்துல எழுதியிருக்கிறேன். அப்ப கட்டாயம் வந்து நதிகள் தெரிந்தால் எந்த நதிக்கு கிட்ட எந்த இடம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இரணமடுக்குளமண்டா இது கனகராயனாரண்டு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப சேரநாயக்கா சமுத்திரமண்டா அது எந்த நதியில இருக்கண்டா கல்லோயாவில இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி இப்ப மினிகாகல் அந்த எந்த நதிக்கு கிட்ட வேண்டா இது கும்புக்க நோயா. அதே போல பூந்தலன்ற இடம் எந்த நதிக்கு கிட்ட இது கிருந்தி யோயாவுக்கு கிட்ட இருக்கு. அதே மாதிரி இங்க தேவநகரம், அதை நாங்கள் இலங்கையின் தென் பகுதி இது. அப்ப தேவநகரம் எந்த நதின்னு சொன்னா இது நில்வளகங்கை, அதுக்கு பக்கத்துல தான் தேவநகரம் காணப்படுகிறது. அதே மாதிரி மெல்வானி ஒப்பந்தம் எழுதப்பட்ட இடம் மெல்வானு, இது களனிகங்க கொழும்புல இருக்கிறது, அதாவது களனியங்க, இது வந்து கீழே இருக்கிறது கழுகங்க. அப்ப ஆகவே இதுல நாங்கள் இந்த முக்கியமான இடங்கள் இதுவும் ஒரு பரீட்சைக்கு பெறப்பட்ட ஒரு இடங்கள் தான். அப்ப நீங்கள் இவ்வாறு இந்த இலங்கப்படத்துல இந்த இடங்களை குறித்து இதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல பயிற்சியினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்ற 12 புள்ளிகளையும் இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும். மற்ற மேலதிக இலங்கப்படங்களை நீங்கள் அதாவது வந்து பார்த்து கற்றுக்கொள்ள விரும்பினால் யூடியூப் ஷோர்ட்ஸ்ல நிறைய இலங்கப்படங்கள் போட்டிருக்கிறேன். அதுல நிறைய இடங்கள் எல்லாம் குறித்து காட்டியிருக்கிறேன். அதுல போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு வகையில நீங்கள் ஆதரவு தருவதாக இருக்கும். நன்றி.